சிரித்த உடனே இவனுக்கு கோவம் வரும்ல. என்னதான் இருந்தாலும் சின்ன பசங்களுக்கே கோவம் வருது. அவன் பேரே ராஜா வீட்டு பிள்ளையாச்சு, அவனுக்கு எப்படி இருக்கான்? உடனே அவன் என்ன பாக்குறான், என்னை பார்த்து நீ சிரிச்சியா? எப்படியாவது நான் உன்னை பழி வாங்குற மாதிரின்னு சொல்லிட்டு எண்ணத்தை போட்டுருவான். போட்டு உள்ளே வந்து அரண்மனை சாப்பாடு இருக்குல்ல, சாப்பிடும்போது அவன் சொல்லுவான் துரியோதனன் யாருக்கிட்ட, ஜகுனிக்கிட்ட, மாமா என்னை பாரு, அவள் என்னை பார்த்து சிரிச்சுட்டா, அவளை பழி வாங்கணும், அவள் என்ன பண்ணுறதுன்னு. ஒன்றும் இல்லைப்பா, நீ கம்மன்று நம்ம சாப்பிடும்போது சாப்பிட்டு முடிச்சுட்டு பேச சொல்லணும். சரி மாமானோ விருந்தை சாப்பிட்டு முடிச்சுடுவாங்க. முடிச்சிட்ட உடனே ரெஸ்ட் எடுப்பாங்கள்ல, அப்போ வந்து ஜகுனி கேட்பான், ஏன்பா எல்லோரும் உட்காந்துருமே, பஞ்சபாண்டவர்கள வாங்க உட்காருங்க, சும்மா உட்காந்து நம்ம வந்து சூதாட்டம் ஆடலாம், விளையாட்டுக்கு தானே நம்ம ஆட போகிறோம் அப்படின்னும். எங்கே ஸ்டார்ட் ஆகுது? சூதாட்டத்தில் ஆரம்பமாகுது. ஒன்றும் ஒவ்வொரு பொருளாக வைப்பான், கடைசியில் மனைவியும் வைப்பாங்க. அப்போ வந்து மனைவி வையின்னு சொல்லுவான். அது எப்படிப்பா அதில் சபையில் வைக்க முடியும்னுவான். இல்லை இது வந்து விளையாட்டு தானே நம்ம அப்படின்னும். இவங்களுக்கு வந்து கடைசியிலாவது நம்ம ஜெயிச்சிட மாட்டோமான்னு சொல்லிட்டு இவங்க பஞ்சபாண்டவர் திரௌபதி வச்சு ஆடுவாங்க. அப்போ அவங்க தோற்றுருவாங்க. தோத்துட்டோடனே அவன் என்ன சொல்கிறான் துரியோதனன், இப்போ எங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவளை வந்து இது நிர்வாணமாக பார்க்கணும் அப்படின்றது தான்வான். அது எப்படி ஒத்துக்குவாங்கன்னா, அப்போ கூட இருக்கிற பெரியவங்களாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்போ திரௌபதி என்ன பண்ணுவா, கணவர் சொல்லிட்டா எதிர்த்து பேசக்கூடாது, கடவுள் நம்மளுக்கு வரம் கொடுத்துக்கிறாரு, அதனால நம்ம எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னா. ஆனால் உள்ளே வரும்போது நான் ஏன் வரணும்னு அப்போ கூட உண்மையை சொல்ல மாட்டாங்க. வெளியே வந்து அவளை தோத்துட்டான்னு சொல்லி சேலை உருவணுன்னே தான் அவளுக்கு தெரியுது. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், என்னோட சேலை உருவுறியா, நான் வந்து இன்றைக்கி நான் கூந்தல் அவுக்குறேன், உன்னோட தொடையில் இருக்கிற ரத்தத்தை எடுத்து நான் தடவுனாதான் என்னோட இது தீரும் அப்படின்னு வந்து அவள் மனசில் நினச்சிக்கிறாள், சபத்தை எடுத்துக்கிறாள். எடுத்த உடனே அது என்னது காரணம், அவள் போட்டா இது காரியம் இப்போ தான் நடக்குது, போர் நடக்குது. அவன் வந்து துரியோதனை இறந்த உடனே அந்த ரத்தத்தை எடுத்து இவன் இது பண்ணிக்கிறான், தலையில் தடவின உடனே தான் கூந்தலை முடிக்கிறா.